சமீபத்துல திமுகவுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்ல எல்லா பேருந்துகளும், அங்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்துகள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பஸ் இல்லாம மக்கள் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. 7 மணி நேரம், 8 மணி நேரம் நின்ன மக்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு வைரல் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒழிகன்னு அவங்க கோஷம் போட்டதுல ஆரம்பிச்சு, இந்த ஆட்சிக்கு கடும் பாடம் புகட்டாம விடமாட்டோம் அப்படின்னு அவங்க கொந்தளிச்சது இன்னைக்கு காண்போரை கலங்க வைத்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்லும் பெண்கள் அப்படின்னு முதலமைச்சருடைய விழா சென்னையில நடந்து, அதுல அப்பா அப்படின்னு இலங்கை பெண் கூப்பிட்டாங்க. இன்னும் பல பேரு இந்த மாதிரி ஒரு ஆட்சியே இல்ல, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் எங்க குடும்பத்துல, ஸ்டாலின் டெப்டி சிஎம் 2 பேர் இல்லனா நாங்க இல்ல அப்படின்னு உருக்கமா பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்கள்ல திமுக வேகமா பரவ வச்சது. ஆனா அதவிட வேகமா இந்த மாதிரி வீடியோ, அதாவது மாநாட்டுல திமுக பண்ண அராஜகங்கள், ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இப்படி பெண்கள் ஆக்ரோஷமாக பேசிய வீடியோ இன்னும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு திமுக ஒரு மாநாட போட்டு தேவையில்லாம மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, திமுகவுக்கு, அதுவும் குறிப்பா பெண் நிறுவனம் எடுத்த சர்வேல பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு. உரிமைத் தொகை வாங்கக்கூடிய பெண்கள் கூட இன்னைக்கு திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பெண்கள்ட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுது. இந்த ஆட்சி அப்படிங்கறது பெண்கள் விஷயத்துல கவனக்குறைவா இருக்குன்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஏவா வேலு நடத்திய இந்த நிகழ்ச்சியை செந்தில் பாலாஜி தரப்பு ரசிக்கல. அவங்களும் இஷ்டத்துக்கு ஊதி விடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு காரணம் ஏவா வேலுதான். சரியா, அவரு ஒழுங்கா ப்ராப்பரா இந்த கூட்டத்தை நடத்தல, இதனால திமுகவுக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு பெரிய அளவுக்கு அவங்க ஊதி பெருசாக்குறதுனால ஏவா வேலு தரப்பு ரொம்ப கோவத்துல இருக்காங்களாம். ஆனா பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட் தேவையில்லாம இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்க வேணாம், இதனால நமக்கு இழப்பு தான் அதிகம் அப்படின்னு சொன்னதுனால, அது மட்டும் இல்லாமல் இளைஞரணி நிர்வாகிகள் சரியா நிகழ்ச்சியை நடத்தல, இவங்கள நம்பி உதயநிதி சீட் கேக்குறாரு. சீட்டை கொடுத்தீங்கன்னா நம்ம ரோட்ல தான் நிக்கணும்ட்டு மருமகன் சொன்னதுனால